ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்கள் நினைத்ததுண்டா, உங்கள் ராசி உங்கள் சோம்பேறித்தனத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று? இன்று நாம் ஜோதிடத்தின் அற்புதமான உண்மைகளை ஆராய்வோம். மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு. பல ஆய்வுகள் காட்டுகிறது, நம் குணாதிசயங்களுக்கும் நட்சத்திர அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆமாம், முதலில் ரிஷபராசியை பார்ப்போம். இவர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். ஒருபுறம் உறுதியான மனம், மறுபுறம் ஆடம்பர வாழ்க்கை மீதான ஈர்ப்பு. உண்மைதான். பண்டைய ஜோதிட நூல்கள் கூறுகிறது, ரிஷபராசிக்காரர்கள் விடாமுயற்சியுள்ளவர்கள். ஆனால் அவர்களின் சுக வாழ்க்கை மீதான ஆசை அவர்களை பாதிக்கிறது. ம் அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுக்கு பிடித்த வேலையை மட்டுமே செய்வார்கள். மற்ற வேலைகளை தவிர்ப்பார்கள். இது அவர்களின் வளர்ச்சியை குறைக்கிறது. அப்படியென்றால் அவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? பாருங்கள், மீனராசிக்காரர்கள் வேறு விதமான சவாலை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் கற்பனை உலகில் வாழ்கிறார்கள். யதார்த்தத்தை சந்திக்க தயங்குகிறார்கள். ஆனால் அந்த கற்பனை திறன் ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? பல புகழ்பெற்ற கலைஞர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள்தான். நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் அந்த திறமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். பல ஆய்வுகள் காட்டுகிறது, கற்பனை திறன் வணிக வெற்றிக்கும் வழிவகுக்கும். உண்மைதான். கடக ராசிக்காரர்களும் தனித்துவமான சவால்களை எதிர்கொள்கிறார்கள், இல்லையா? ஆமாம், கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள். பண்டைய ஜோதிட நூல்கள் கூறுகிறது, அவர்கள் பாதுகாப்பு தேடுபவர்கள். சிறிய பிரச்சனைகளுக்கே மனம் உடைந்து போவார்கள். அது அவர்களின் தொழில் வாழ்க்கையை பாதிக்குமா? நிச்சயமாக. அவர்கள் கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். புள்ளி விவரங்கள் காட்டுகிறது, 60% கடக ராசிக்காரர்கள் தங்கள் திறமைக்கு கீழான வேலைகளில் இருக்கிறார்கள். துலாம் ராசிக்காரர்கள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை விரும்புபவர்கள். ஆனால் அது அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறது. அவர்கள் சவால்களை தவிர்க்கிறார்கள். அப்படியென்றால் இந்த ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? பண்டைய ஞானிகள் கூறியபடி, நம் விதியை நாமே உருவாக்குகிறோம். ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் உறுதியை பயன்படுத்த வேண்டும். மீன ராசிக்காரர்கள் தங்கள் படைப்பாற்றலை வணிகமயமாக்க வேண்டும். கடக மற்றும் துலாம் ராசிக்காரர்கள்? கடக ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையுடன் சவால்களையும் ஏற்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், நம் ராசி நம்மை வழிநடத்தலாம். ஆனால் நம் முயற்சிதான் வெற்றியை தீர்மானிக்கும். மிகச் சரியான முடிவு. நம் குணங்களை புரிந்து கொண்டு அவற்றை மேம்படுத்துவதே ஹாய் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.